Very happy evening, friends. Last class, we had discussed meaning of the poem, lessons in life, as well as we understood the meaning of simile and metaphor. ரைட்? சிமிலிக்கும் மெட்டாஃபருக்கும் என்ன வித்தியாசங்கிறது போதுமான அளவு உதாரணங்களோடையும் நிறைய ஆக்டிவிட்டிஸை வச்சு நம்ம கத்துருந்துருப்போம் இல்லையா? இன்னி கிளாஸ்ல நம்ம இந்த பாடத்துல இந்த போயத்துல சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கான பதிலை பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கதை, அதை பார்த்துட்டு நம்ம இதுக்கான பதிலை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? ஸோ இது நமக்கான கதையாவே இருக்கும். மோஸ்ட் ஆஃப் us பிலாங் டு எய்தர் ஆஃப் ஒன் கேட்டகரி. எட்வினோ ராபினோ ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தரா இருக்கும். எட்வின்னா இருக்கணும்னு நம்ம விருப்பப்படுவோம். சரியா? வில் டேக் இட் as a goal டு பி as எட்வின். ஏன் இவங்க இவ்வளோ எட்வினை பத்தி சொல்றாங்க, என்ன கதையா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்குள்ளேயே இருக்கும் இல்லையா? ஸோ இந்த கதை யாரை பத்தினது அப்படின்னா, எட்வின் ராபின் இவங்க ரெண்டு பேரும் ஆஹ், நல்ல ஒரு நண்பர்கள். ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கக்கூடிய பசங்க, ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க ரெண்டு பேருமே. இதுல எட்வின் பார்த்தோம்னா தன்னுடைய வேலையை நேரத்தோட முடிக்கணும். படிப்புல ரொம்ப ஆஹ், சூட்டி, ரொம்ப ஸ்மார்ட்டான பர்சன். அதே சமயத்துல ராபினுமே நல்லா படிப்பான், ஆனா கொஞ்சம் சோம்பேறி. எட்வின் ரொம்ப ஸ்மார்ட். படிப்புல முன்கூட்டியே எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும், முன்னாடியே சப்மிட் பண்ணணும், முன்னாடியே படிச்சு வச்சுக்கணும். இந்த மாதிரியான எண்ணம் இவனுக்கு ஆழ்ந்த எண்ணம் இவனுக்கு எப்போதுமே இருக்கும். he was always ப்ரீ ப்ரிப்பேர்ட் ஃபார் எனிதிங். முன்கூட்டியே தயாரா இருப்போம். அந்த நொடியில அஹ், தன்னை தயாரிச்சுக்கிறதோ அந்த மாதிரி கிடையாது. he was always prepared. whereas ராபின், இவருடைய நண்பர் இருக்கார் இல்லையா ராபின், இந்த பையன் கொஞ்சம் விளையாட்டுத்தனமா இருப்பான். படிப்பான், ஆனா கொஞ்சம் விளையாட்டுத்தனம். எல்லாத்துலயுமே கொஞ்சம் லெத்தர்ஜிக்கா பாத்துக்கலாம். நேரம் வரத்த கொடுக்கணும்னா அப்ப சப்மிட் பண்ணிக்கலாம். இப்ப என்ன அவசரம், கேட்பாங்க இல்லையா, அப்ப நம்ம சப்மிட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு எண்ணம் இந்த பையனுக்குள்ள இருக்கும். அது மட்டும் இல்லாம இவன் மத்தவங்களாம் விட கேலியும் கிண்டலும் பண்ணக்கூடிய நபராகவும் இருந்திருக்கான் இந்த ராபின். ஸோ இந்த எண்ணம் எட்வினுக்கு கிடையாது. ஹி வாஸ் fixed to his work. He never made fun of others, nor he bothered into other person business. மற்றவங்க வேலையை பத்தி அவங்க பெருசா கண்டுக்க மாட்டான். ஒரு தடவை இந்த ஸ்கூல்ல தன்னுடைய கிளாஸ் டீச்சர் ஒரு ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்டை ஒரு குறிப்பிட்ட தேதியில சப்மிட் பண்ண சொல்றாங்க. எட்வின் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம எப்படிலாம் தயாரிச்சுக்கணும், எப்படி என்ன விஷயங்கள்லாம் நம்ம சேகரிச்சுக்கணும், வாட் ஆர் தி இன்ஃபர்மேஷன் தட் ஐ நீட் டு கேதர், ஹவ் ஐ நீட் டு ஒர்க், நான் எப்படி முன்கூட்டியே இதை சப்மிட் பண்ணிட முடியும் இந்த ப்ராஜெக்டை, இந்த மாதிரி சிந்தனை இவனுக்கு எப்போதுமே இருக்கு. ஸோ அதனாலே அதுக்கு தகுந்த மாதிரி வேலையும் செய்யறான். ராபினுக்கு அந்த சமயத்துல என்ன தெரியுமா எண்ணம், இப்பதானே மிஸ் சொல்லியிருக்காங்க, போகட்டும், ஒரு 2-3 நாள் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஆரம்பிப்போம், அந்த மாதிரி ஒரு எண்ணம் ராபின்க்கு. அதனால எட்வின் என்ன பண்றான், எப்படி இந்த ப்ராஜெக்டை சிறப்பான ப்ராஜெக்டா கொடுக்கணும், என்னுடைய ப்ராஜெக்டை பத்தி தான் பேசப்படணும். he thought he needs to give the best in whatever he does. தான் செய்யற வேலையில எதுவா இருந்தாலும் சிறப்பா தான் செய்யணுங்கிறது தான் எண்ணமா இருந்தது எட்வின்க்கு. அதனாலேயே அதுக்கு ராப்பகலா உழைக்கிறான். he works day and night for the project. So what best he can give, he thinks accordingly and he works on the project accordingly. While at the same time, அதே நேரத்துல ராபின் தான் பொழுத ஸ்கூல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் டிவி பார்க்கறதும், நண்பர்களோட விளையாடுறதும், இந்த மாதிரியே நேரத்தை கழிக்கிறான். பாத்துக்கலாம், இன்னைக்கு தானே சொல்லியிருக்காங்க, ஒரு வாரம் தானே ஆயிருக்கு, பாத்துக்கலாம், இன்னும் டியூ டேட் நிறைய இருக்கு, நான் அப்போ சப்மிட் பண்ணிக்கிறேன். நாளும் நெருங்கிடுத்து. நாள் நெருங்கிடுத்துனா என்ன ஆகுது, முத நாள் என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா இவனுக்கு கூட இருந்த ஒரு நண்பர் எப்படிப்பட்ட நண்பர்னா, அவன் வேலையை அவன் பார்த்துப்பான், அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கக்கூடிய நண்பர் கிடையாது. அதாவது ராபினுடைய நண்பனான எட்வினுக்கு அந்த எண்ணம் கிடையாது. எப்படியாவது என்னுடைய நண்பனும் அவனுடைய ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணணும், அவனும் நேரத்தோட முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தது. இதுக்கெல்லாம் முன்னாடி அந்த ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணாதான் வேற ஃபீல்ட் ட்ரிப்புக்கு அழைச்சின்னு போவேன்னு வேற சொல்லியிருந்தாங்க அந்த மிஸ். இந்த மிஸ் என்ன சொன்னாங்க, ஃபீல்ட் ட்ரிப் பணம் கட்டினா மட்டும் போறாது, அந்த ப்ராஜெக்ட்
நேரத்தோட சப்மிட் பண்ணணும்னு வேற சொல்லியிருந்திருப்பாங்க. ட்ரிப்புக்கு போகணுங்கிற ஆசை என்னமோ ராபினுக்கு இருந்தது. ஆனா ப்ராஜெக்ட்டுக்கு வந்து உழைக்கணும், அதுக்கு ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணணும், ரெடி பண்ணணும், அந்த எண்ணமே இல்லை. பார்த்துக்கலாங்கிற ஒரு மைண்ட் செட்டோடய தானே இருந்திருக்கான். ஃப்ரம் பிகினிங் ஹி வாஸ் குவைட் லெத்தர்ஜி. ஹி டென்ட் புட் எனி எஃபர்ட்ஸ் ஃபார் தி ப்ராஜெக்ட். ஸோ days passes by and he never does even a single work pertaining to the project. So what happens the day before the submission, இந்த ப்ராஜெக்ட் சப்மிட் பண்றதுக்கு முதல் நாள் வந்து எட்வின் வந்து ரொம்ப சிந்திக்கிறான். எப்படி என்னுடைய நண்பர் வந்து முடிக்க போறான், ஒரு நாள் தானே இருக்கு, அன்னைக்கு இரவு முழுக்க உட்காந்து பண்ணாலுமே முடிக்க முடியணுமே, அவனால பண்ண முடியாது போல இருக்கே. அப்படி அவன் பண்ண முடியலன்னா எப்படி வந்து மற்றவங்களோட சேர்ந்து இவனும் ஃபீல்ட் ட்ரிப்புக்கு வர முடியும்? இந்த எண்ணம் ராபினுக்கு இருந்ததை விட எட்வினுக்கு நிறைய இருந்தது. தன் நண்பரை விட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு சிந்தனை இவனுக்கு ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையாவே இருந்தது. ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ற நாளும் வந்தது. ஆனா எட்வின் என்ன தெரியுமா பண்றான், புத்திசாலித்தனமா தான் நண்பரை விட்டு போயிடக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணம் இருக்கு இல்லையா, அதனால மிஸ்கிட்ட வந்து ராபினுக்கு இயல்பாவே கிண்டல் பண்றதை விட மத்தவங்கள வந்து சிரிக்க வைக்கணுங்கிற ஒரு நல்ல குணமும் உண்டு. அவன் சொன்ன ஜோக்கெல்லாம் வந்து மிஸ்கிட்ட சொல்லி காட்டுறான், எப்படியாவது மிஸ்ஸோடைய மனசை மாத்திடலாம் அப்படின்னு. இந்த இடத்துலயுமே எட்வினுடைய ஒரு நல்ல குணத்தை வந்து வெளிப்படுத்துறது நமக்கு தெரிய வருது இல்லையா. ஸோ அப்ப என்ன பண்றாங்க மிஸ், என்னதான் வந்து அந்த ஜோக்கெல்லாம் கேட்டு சிரிச்சாலும் இந்த ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணாதவங்க வந்து ஃபீல்ட் ட்ரிப்புக்கு கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க. எட்வின் என்னதான் முயற்சி எடுத்தாலும் அந்த மிஸ் வந்து ஏத்துக்கிறதாவே இல்லை. ஒரு ட்ரிப் போயிடுறாங்க. அன்னி தேதியில ராபின் வரவும் இல்லை, ப்ராஜெக்டும் சப்மிட் பண்ணல, ட்ரிப்புக்கும் போகல. அப்புறம் என்ன ஆகுது, இந்த ட்ரிப் எல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த எக்ஸிபிஷன் வைப்பாங்க இல்லையா, அப்போ வந்து அந்த ஆண்டு விழாம்போது அனௌன்ஸ் பண்றாங்க, இந்த மாதிரி எட்வினோட ப்ராஜெக்ட் தான் ரொம்ப சிறப்பா இருந்தது. அதை வந்து ப்ராஜெக்ட் அன்னைக்கு சப்மிட் பண்றது மட்டும் இல்லாம முன்கூட்டியே அவன் வந்து சிந்திச்சு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி சப்மிட் பண்ணியிருக்கான். அதுக்காகவே ஒரு பரிசை நாங்க அறிவிக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் ஆர்வம், என்ன பரிசா இருக்க போறது, அது என்ன எட்வின் சிறப்பான ப்ராஜெக்ட் மட்டும் இல்லாம ஏதோ கூடுதலாக ஒரு பரிசு வேறுன்னு சொல்றாங்களே, என்ன பரிசா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லா மாணவர்களுக்கும் இருக்கான். எட்வினுக்குமே அது என்ன இருந்தது, என்ன இதுவா இருக்கும், என்ன கொடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம். அப்ப என்ன அனௌன்ஸ்மெண்ட் பரிமா கொடுக்குறாங்க, இந்த ட்ரிப்புக்கு போனோம் இல்லையா, எட்வின் கெட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு டேக் ஹிஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆஸ் வெல் டு தட் ட்ரிப் விச் வி ஹேட் கான் ஆல்ரெடி. நாங்கள் நம்ம போன இந்த ட்ரிப்புக்கு எட்வின் வந்து தன்னுடைய குடும்ப நபர்களையும் அழைச்சிட்டு போகலாம், அந்த டிக்கெட் எல்லாமும் நாங்களே ஸ்பான்சர் பண்றோம், கொடுக்குறோம், ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம்னு அந்த ஸ்கூல் ஒத்துக்கிறதாம். எட்வினுக்கு ரொம்ப சந்தோஷம். பத்தியா நம்ம பண்ண வேலை வந்து நம்ம அதுக்கு தகுந்த ஒரு அங்கீகாரமும் கிடைச்சிருக்கு. He got reward for that as well. He felt very happy. At the same time, he had this intention. If at all Robin also had accompanied with him, it would have been very even more nice. But Robin couldn't get that opportunity. Edwin took his brother and sister along with him, and he enjoyed the trip and he came back. ஸோ இதுலேருந்து என்ன கற்றுக்கலாம், இது என்ன அவனுக்கு ப்ராஜெக்ட் பண்ணான், ட்ரிப்பை என்ஜாய் பண்ணான், அவனுக்கு அவனுடைய சகோதரன் சகோதரியும் கூட்டின்னு போகிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இதை நிறைய விஷயங்கள் நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்கு. இவன் ஆரம்பத்துலேருந்தே திட்டமிடலில் வந்து ரொம்ப சிறப்பானவனாக இருந்திருக்கான். தன்னுடைய வேலையை எப்படி வந்து டைமை வந்து அந்த நேரத்தை வந்து எப்படி வீணாக்காம செலவழிக்கிறது, முன்கூட்டியே எப்படி தான் வேலையை முடிக்கிறது, ஹவு டு கம்ப்ளீட் அ டாஸ்க் பிஃபோர் ஹேண்டட்லி, that is before due date, working accordingly. These are the things that we can see in Edwin. Whereas Robin, he was always lethargic. He didn't take things much seriously. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு சீரியஸ்னஸோட தான் வேலையை எடுத்துக்கல. அதனாலயோ என்னமோ அவனால ப்ராஜெக்ட்லயும் சப்மிட் பண்ண முடியல, அந்த கிடைச்ச வாய்ப்பு அந்த ஃபீல்ட் ட்ரிப்புக்கும் போறதுக்கான வாய்ப்பும் அவனுக்கு கிடைக்கல. ஸோ ஒரு இடத்துல நம்ம பார்த்தோம்னா எட்வின் வந்து ஒரு கடின உழைப்பாளியா இருக்கான், ஒரு டிசிப்ளின்ட் பர்சனா இருக்கான். அதுவே வந்து தன்னுடைய வாழ்க்கையில வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்தது. அது மட்டும் இல்லாம இட் நாட் ஓன்லி கிரியேட்ஸ், I'll read out these lines, hard work and discipline is required to succeed in life. It not only creates impact in our lives but also to our nearest and dearest ones. நம்ம கூட இருக்கவங்களுடைய வாழ்க்கையிலுமே அது ஒரு ஆஹ், பாதிப்பை ஏற்படுத்துறது இல்லையா. இப்போ இவன் வந்து நல்லா உழைச்சான், அந்த ப்ராஜெக்டை நல்லா டெலிவர் பண்ணான், அதனால தானே அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, தன்னுடைய குடும்ப நபர்களை ரெண்டு பேரையும்
அழைச்சிட்டு போலாங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அந்த ஸ்கூல் ஏற்பாடு பண்ணி கொடுக்கறது. அது எதனால? அவனுடைய ப்ராஜெக்ட் வந்து சிறப்பா இருந்தது மட்டும் இல்லாம ரொம்ப திட்டமிட்டு அழகா செஞ்சிருந்தான், முன்கூட்டியே சப்மிட் பண்ணான். இதை வந்து இதுல ஒரு பங்கு கூட ராபின் அவனுடைய எஃபர்ட்ல தெரிவிக்கவே முடியல. He couldn't exhibit in his work. That is the reason he couldn't enjoy the field trip. He could go to the field trip. He couldn't get the opportunity to uh, visit the field trip along with his friends. And at the same time, he couldn't create an opportunity for his family members as well. இந்த திட்டம் வந்து முன்கூட்டியே தெரியாது எட்வினுக்குமே. It was a surprising factor for him as well. So hard work and discipline does not only to succeed in, it is not only helpful to be successful in one's own life, it also creates impacts in our lives, also to the nearest and dearest ones of ours. நம்ம கூட இருக்கிறவங்களுடைய லைஃபையுமே அது பாதிக்கிறது இல்லையா? ஒரு நல்ல இம்பாக்டை தான் நான் இங்க ஏற்படுத்துறத சொல்றேன் இம்பாக்டா. ஓகே, ஸோ லெட் அஸ் ஆல் புட் our hard work and be disciplined in the work that we perform, so that it not only boosts our confidence but also definitely affects the people around us. It creates an impact on the people who are around us. So with that good note, we will start today's session. So in the lessons in lifeங்கிற போயத்துல நம்ம என்ன பார்த்திருப்போம்? lessons in poem I'm sorry, lessons in life. I'm very sorry. In the poem Lessons in Life, the poet Daniel Ho and Brigide Briand, they bring the importance of friendship in life. They tell us the importance of, one moment. So in this poem, Lessons in Life, the poets, they tell us the importance of friendship in one's life, and which is being compared to planting flowers. ஒரு பூக்கள் வளர்க்கறது, அது பிளாசம் பண்ண வைக்கிறது, அதுக்கு வந்து ஒப்பிடுறாங்க இல்லையா? Friendship also requires, just like friendship, even a flower to blossom, it requires constant love, care, kindness, and that too not for a particular point of time. For a long period of time, it is constantly required. தொடர்ந்து அது தேவைப்படுறது. So lessons that are taught by life, it only comes out of facing great difficulty. எளிமையா எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளோட வாழ்க்கையில நம்மளால கத்துக்க முடியாது. நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், அதுல இருந்தா நம்மளால ஒரு பாடத்தை நம்மளால கத்துக்க முடியும். இட் இஸ் டெஃபினெட்லி கிரியேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஃபார் எவ்ரி திங் தட் வி டூ ஆர் எவ்ரி திங் தட் வி கெட், எந்த ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கிறதா இருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு நன்றி தெரிவிக்கணுங்கிற அந்த மனப்பான்மை நமக்குள்ள வரணும். We need to respect the other person by telling a thanks, right? So friendship blossoms and planting flowers bloom only when there is love and kindness. That is the thing the poet stresses in this poem Lessons in Life. இதுல பார்த்தோம்னா கடினமான வார்த்தைகள்னு இந்த வார்த்தைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அர்த்தத்தை மட்டும் பார்க்கறது மட்டும் இல்லாம அதுக்கான ஒரு சிம்பிள் சென்டென்ஸையும் உதாரணமா பார்க்கலாம். கைண்ட்னஸ், ஹம்பிள், ரொம்ப தன்மையா இருக்கிறது. இதுக்கான உதாரணம் என்னாவது சொல்ல முடியுமா நம்மளால? கைண்ட்னஸ். ஷீ ஷோட் கைண்ட்னஸ் பை ஆஃபரிங் ஹிம் ஃபுட். அவளோட தன்னுடைய கைண்ட்னஸை வந்து எப்படி வெளிப்படுத்தினா அப்படின்னா, அவனுக்கு வந்து உணவு கொடுத்து அதை வெளிப்படுத்தினா. ஷீ ஷோட் கைண்ட்னஸ் பை ஆஃபரிங் ஹிம் ஃபுட். She showed kindness by offering him food. Kindness. For this simple example I have given, it is humble. இந்த சென்டென்ஸ் வேணா நீங்க எழுதிக்கலாம். ஸோ கைண்ட்னஸ் அதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு எளிமையான ஒரு வாக்கியம். எழுதியாச்சா எல்லாரும்?
Has everyone made note of this sentence? Okay, we'll move on to the next word. ஸோ வார்த்தையினுடைய அர்த்தத்தை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கல, அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு சிம்பிள் சென்டென்ஸ்லையும் நம்ம பார்க்க முடியுது. அன்பு அப்படிங்கிறது தான் அதுக்கான பொருள். ப்ளூம் வரது, உலகத்துக்கு வருது. கம் இன்டு உள்ளுக்குள்ள வரதுங்கிறதுல அந்த பூ மலர்றது இல்லையா? the roses bloom beautifully in our garden. எங்களுடைய தோட்டத்துல ரோஜா பூக்கள் வந்து அழகாக பூக்குறது. the roses bloom beautifully in our garden. bloomனா come into. எதினாச்சா இந்த சென்டென்ஸ? இந்த பூக்கிறது, பூக்கள் பூக்கிறது, அதுதான் ப்ளூம்னு சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ். டைனியஸ்ட் இருக்கிறதுலே ரொம்ப சின்னதான ஒரு விஷயம். டைனியஸ்ட் ஸ்மாலஸ்ட் இருக்கிறதுலே ஒரு சின்னதான ஒரு விஷயம். ஸ்மாலஸ்ட், ஸ்மால், ஸ்மாலர், ஸ்மாலஸ்ட். இந்த ஸ்மாலஸ்ட்ங்கிற வார்த்தை எந்த இதுல இருக்கு? சூப்பர்லேட்டிவ் டிகிரியில இருக்கு இல்லையா? ஸ்மாலஸ்ட். இதுக்கான ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போமா? த டைனியஸ்ட் ஸ்டார் ட்விங்கிள்ட் பிரைட்லி. இந்த வானத்துல இருக்கக்கூடிய சிறிதளவுல இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரமானது அப்படி அப்படியே பளிச்சுன்னு ஜொலி ஜொலித்ததான். த டைனியஸ்ட் ஸ்டார் ட்விங்கிள்ட் பிரைட்லி. த டைனியஸ்ட் ஸ்டார் ட்விங்கிள்ட் பிரைட்லி. TINIEST, tiniest. ஓகே. forgotten மறந்து போயிடுறது, மறந்து போயிடுறது. அவுட் ஆஃப் மைண்ட். the key was forgotten. இந்த சாவியானது மறந்து போயிருந்தது, நான் எடுத்துன்னு போறதுக்கே மறந்து போயிட்டேன். forgotten. one moment. சாவி எடுத்துட்டு வரதுக்கே நான் மறந்து போயிட்டேன். கைண்ட்னஸ் பார்த்துட்டோம். she showed kindness by offering him food. bloom means come into. பூக்கள் பூக்கிறது, ரோஜா செடிகள், ரோஜா பூக்கள் என்னுடைய தோட்டத்தில் மிக அழகாக பூத்தன. tiniest means the smallest. the tiniest star twinkled brightly. இதுலயே ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் வானத்தில் ஜொலித்தது. எப்படி ஜொலித்தது? பிரைட்லி, பளிச்சென்று. the key was forgotten. சாரி, there is issue. லாஸ்ட்ங்கிற அந்த படமானது வந்திருந்தது. the key was forgotten. எடுத்துன்னு வரதுக்கு மறந்து மறந்து போயிடுத்து. he was forgotten. deserves be qualified for. அது பெறதுக்கான ஒரு தகுதி. deserves. he deserves first prize in the competition. அந்த போட்டியில வந்து அவன் முதல் பரிசு பெறக்கூடிய நபரா அவன் தகுதி பெற்றவன் தான். deserves. அவனுக்கு மரியாதை செலுத்த வேண்டியது அவசியமா இருக்கு. he deserves respect. he deserves respect. ஓகே. ஸோ வார்த்தைகளுடைய அர்த்தம் மட்டும் தெரிஞ்சுக்காம அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு சிம்பிளான சென்டென்ஸுமே உதாரணமா பார்த்துருப்போம்.
கரெக்டா? ஓகே. We will see answers for the questions that is given a textbook. இந்த போயம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கான பதிலை நம்ம பார்க்கலாம். First I'll share the screen of textbook. எங்க இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்கான பதிலை ஒன்னொன்னா நான் சொல்றேன். பேஜ் நம்பர் 172. இந்த glossary பகுதி ஆனதுக்கு அப்புறம் இது இருக்கும். Comprehension questions. What is planting a flower compared to? What is planting a flower compared to? செடியை நடுறது. அது வந்து எதுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு? A subdivision. First question. Planting of flower. I'm sorry. Planting a flower. Planting a flower is compared to the blossoming of friendship. நட்புடன் ஒப்பிடப்படுறது. இரண்டாவது கேள்வி என்ன சொல்லியிருக்காங்க? வாட் இஸ் தி டைனியஸ்ட் கிரீச்சர் நீட்? டைனியஸ்ட்னா என்னன்னு புரிஞ்சிடும். ஸ்மாலஸ்ட். இருக்கிறதுலயே இந்த சிறிய ஜீவன், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இந்த சிறிய கிரீச்சருக்கு என்ன தேவைப்படுறது? ஈவன் த டைனியஸ்ட் தான் வாழறதுக்கு ஒரு இடம் இந்த உலகத்துல அதுக்கும் தேவைப்படுது. The tiniest creature. The tiniest creature needs space in the world. தான் வசிக்கிறதுக்கு, தான் இருக்கிறதுக்கு ஒரு இடம் கட்டாயமா தேவைப்படுது. What do the smallest gifts deserve? இந்த சின்ன பரிசுகள், அன்பளிப்பு என்ன தேவைப்படுது? It deserves respect. ரெஸ்பெக்டா? கரெக்டா? மரியாதை தேவைப்படுறதா? கொடுக்கக்கூடிய அன்பளிப்புகளுக்கு நன்றி தேவைப்படுறது இல்லையா? It deserves thank you. The smallest gift இருக்கிறதுலயே ஒரு சின்ன பரிசா இருந்தாலும் யாராவது நமக்கு கொடுத்தாலும் அதுக்கு வந்து நம்ம நன்றி தெரிவிக்கணும். ஏன் இது என்ன இந்த பொருளை போய் கொடுத்துருக்கீங்க, இது எனக்கு தேவையே இல்லை, எனக்கு இது பயன்படவே படாது, அப்படியா சொல்லுவோம் நம்ம? அப்படியா சொல்லணும்? ஒருத்தர் கொடுத்தாலும் அவங்க வந்து நமக்கு மதிச்சு கொடுத்துருக்காங்க அந்த பொருளை, ஒரு அன்பளிப்பா. அந்த அன்பளிப்புக்கு வந்து நம்ம நன்றி செலுத்தணும் இல்லையா? We need to thank them. The smallest gifts deserve a warm thank you. What will happen if you fail to give importance to others? மற்றவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு வந்து நம்ம தவற தவறிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? What will happen if you fail to give importance to others? மற்றவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத நம்ம தவற விட்டோம்னா என்ன ஆகும்? If you fail to give importance to others, they will feel sad. அவங்களுக்கு வந்து அவங்க வந்து சோகமாயிடுவாங்க இல்லையா? If you fail to give, பாத்தியா நம்மளை கண்டுக்கவே இல்லை, நமக்கு வந்து சொல்லணும்னே அவங்களுக்கு தோணல அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். அதனாலேயே சோகமாயிடுவாங்க. If you fail to give importance, என்ன மதிச்சு சொல்லவே இல்லை பாத்தியா அப்படிங்கிற ஒரு
they will feel sad. அஞ்சாவது கேள்வி, what do you learn from your lessons in life? I express my friendship. என்னுடைய நட்பை நான் வந்து வெளிப்படுத்துறேன். எப்படி? I express my friendship with others மரியாதை செலுத்துறது மூலியமா நான் என்னுடைய நட்பை வந்து வெளிப்படுத்துறேன். Pick and write the rhyming words from the third stanza. மூணாவது ஸ்டான்சால இருந்து இருக்கக்கூடிய ரைமிங் வேர்ட்ஸ் வந்து கேக்குறாங்க. We need to identify the rhyming words in the third stanza. Remember everyone here is important. இதுதானே மூணாவது ஸ்டான்சா. Remember everyone here is important. When you are forgotten, it makes you feel sad. நான் டெக்ஸ்ட் புக்ல தான் இந்த மூணாவது பேராகிராஃப் படிக்கிறேன் உங்களுக்காக. மூணாவது ஸ்டான்சாவை. Know that you matter and you make a difference. Let no one shame you or make you feel bad. ஸோ இந்த ஸ்டான்சாவை படிக்கிறது உங்களுக்கு எந்த வார்த்தை வந்து ரைமிங்கா இருக்க மாதிரி தோன்றுது? பர்ஃபெக்ட். சேட் பேட் கரெக்டா தான் ஐடென்டிஃபை பண்ணிருக்கீங்க. வெரி நைஸ். சேட் பேட். இந்த முதல் கேள்விக்கான பதிலை நான் இரேஸ் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் யூ வுட் ஹவ் ரிட்டன் பை நவ். இதுக்குள்ள எழுதிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். சேட் பேட் அது ரைமிங் வேர்ட்ஸ். இன் தேர்ட் ஸ்டான்சா. மூணாவது ஸ்டான்சால இதுதான் ரைமிங் வேர்ட். Sad, bad. These two are the rhyming words in the third stanza. ஏழாவது கேள்வி, having a friend is like planting a flower. What is the figure of speech used over here? Is like a planting a flower. What is like planting a flower? Having a friend. ஒரு நண்பர் நம்ம கூட இருக்கிறதுங்கிறது ஒரு செடியை வளர்க்கறதுக்கு சமமானது, ஒப்பிடப்படுறது. So when there is a comparison and usage of words like as, like, what is the figure of speech used over there? இதுல வந்து என்ன figure of speech உபயோகிச்சிருக்காங்கன்னு நம்ம சொல்லுவோம்? Simile. Correct. Simileங்கிற figure of speech தான் இங்க உபயோகிக்கப்பட்டிருக்கு. As cool as cucumber. So இங்க having a friend is like, எது போல ஒரு நண்பர் இருப்பது எது போல இருக்கு? ஒரு செடியை வளர்க்கறது போல. It is being compared. Friendship is compared to planting a flower, wherein they have used the word like in between. So figure of speech used over here is simile. Similarங்கிற வார்த்தை கூட நான் சொல்லுவேன். It is எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்லியிருந்திருப்பேன். Figure of speech is simile. SIMILE. எழுதினாச்சா? ஏழாவது கேள்விக்கான பதில் வரைக்கும். ஓகே, இது ஏ பிரிவுல கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில். அடுத்தது ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். இதுலதான் மீதமுள்ள கேள்விகளானது கேட்கப்பட்டிருக்கு. இதுல சிமிலி, இதுக்கு சம்பந்தப்பட்ட உதாரணங்கள், அதுக்கப்புறம் மெட்டாஃபர், அதுக்கான உதாரணம் எல்லாமே கொடுத்திருப்பாங்க.
ஃபர்ஸ்ட் சிமிலி சம்பந்தப்பட்ட கேள்விகள், அதுக்கான பதில பார்த்துடலாம். ரைட் அ சென்டென்ஸ் யூசிங் as fast as wind. as fast as wind இந்த சிமிலிக்கு ஒரு சாதாரணமான ஒரு வாக்கியத்தை வந்து உதாரணமா கொடுங்கன்னு சொல்றாங்க. அவன் வந்து காற்றை போல வேகமாக ஓடுகிறான். He runs as fast as wind. He runs. One moment, I share the screen. போர்டில் எழுத காமிக்கிறேன். He runs as fast as the wind. காற்று எவ்வளவு வேகமா பயணிக்குமோ அதே வேகத்துல தான் இவன் ஓடுறான். He runs as fast as the wind. as fast as the wind. He runs. அவன் அவனை எதோட ஒப்பிடுறாங்க? ஒரு காத்தோட ஒப்பிடுறாங்க. என்ன விஷயத்தை வச்சு ஒப்பிடுறாங்க? இந்த வேகமா ஓடுறது. runs as fast as the wind. Write a simile using the word like. லைக்ங்கிற வார்த்தையை உபயோகிச்சு ஒரு சென்டென்ஸ் எழுத சொல்றாங்க. அவங்க சண்டை போட்டாங்க. எதை போல சண்டை போட்டாங்க? they fought like cats and dogs. இந்த தெருவுல எல்லாம் பார்த்தோம்னா இந்த பூனைகளும் நாய்களும் சண்டை போடும். பக்கத்துல என்ன இருக்கு எதுவுமே கண்டுக்காது. they fought like cats and dogs. அவங்க சண்டை போடுறாங்க. அதை வந்து எதோட ஒப்பிடப்படுறாங்க? பூனைகளும் நாய்களும் சண்டையிடுறதோட ஒப்பிடுறாங்க. கிரியேட் அ சிமிலி யூசிங் தி வேர்ட் ஆஸ். நிறைய உதாரணம் பார்த்திருப்போம் இல்லையா? ஆக்டிவிட்டியா வேர்ட் பால்ல காமிச்சிருப்பேன். as sweet as honey. எதை போல இனிப்பா இருக்கு? தேனை போல. her voice was as sweet as honey. அவ்வளோ இனிமையா இருந்தது அவளுடைய குரல். as sweet as honey. இங்க வெறும் as மட்டும் உபயோகிச்சு சொல்லியிருக்காங்க. I'm just comparing her voice with honey. சொல்றத அந்த உதாரணத்தை சொல்றேன். இந்த உதாரணத்தை வந்து நான் வேர்ட் வால் ஆக்டிவிட்டியை காமிக்கும் போதே நான் உங்களுக்கு சொல்லியிருந்திருப்பேன். வாட் இஸ் as smart as a fox mean? as smart as a fox இதுக்கான அர்த்தம் என்ன? இட் மீன்ஸ் ரொம்ப புத்திசாலித்தனம் இருக்கிறது. இட் மீன்ஸ் டு பி கிளவர். or you can tell it as cunning. cunning as a fox. ஸோ சிமிலி சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கான பதிலை நம்ம பார்த்துருக்கோம். மெட்டாஃபர் இது சம்மந்தப்பட்ட கேள்விகள் இன்னும் 4 இருக்கு. அதை நான் அடுத்த செஷன்ல டிஸ்கஸ் பண்றேன். we have to discuss few multiple choice questions pertaining to this poem. So we'll see that as well now. Okay, இந்த 4 கேள்விகளுக்கான பதில் எழுதிட்டாச்சா நீங்க எல்லாரும்? Has everyone made note of it? ஓகே, கன்னிங்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஒரு சூழ்ச்சித்தனமா சிந்திக்கிறது. ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஒரு நல்ல எண்ணத்தை இல்லாம ஒரு சூழ்ச்சித்தனமா அதுல வந்து நம்ம என்ன லாபம் நம்ம சம்பாதிக்கலாம், அதுல ஏதாவது ஒரு விஷயம் உள்ள அடங்கியிருக்கும். ஸோ அந்த குணத்தை வந்து எந்த விலங்கு கொண்டிருக்குன்னா நரி. ஓகே, let me share the screen of multiple choice questions. lessons in life இந்த poem சம்பந்தமா தான் இந்த கேள்விகள். planting of flower is compared to making a child grow, blossoming of a friendship. planting of flower is compared to
இந்த போயட்லயே வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை நட்பை வந்து ஒரு செடியை வளர்க்கறதுக்கு சம்மந்தம் விட்டு தான் சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஓகே. As per the poet, tiniest creature on the earth needs இருக்கிறதுலயே ஒரு சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு விலங்கு, ஒரு creature, ஒரு ஜீவன், அதுக்குமே இந்த பூமியில என்ன தேவைப்படுறது? நீரா, இல்லாட்டி இடமா, வாழறதுக்கான இடமா, இல்ல இருக்கிறதுக்கான உரிமையா? ரைட் டு லிவ், ஸ்பேஸ் இன் த வேர்ல்ட், வாட்டர். What is the tiniest creature, that is the smallest creature on the earth requires or it needs? It needs water, space in the world, a right to live. Okay. Third question. We must thank the people who gives us smallest gifts, books, or none of the above. போயட்ல எதை சொல்லியிருப்பாங்க? எதை பத்தி யாருக்கு வந்து நன்றி தெரிவிக்கணும்னு சொல்லியிருந்திருப்பாங்க? Who deserves thanks? Who gives us books or the smallest gifts? Or none of the above? Fourth one. Having a friend is like planting a flower. Figure of speech used here is personification, metaphor, simile. Okay. Fifth question. I express my friendship with others by helping them, respecting them, or none. இது எல்லாமே இந்த போயம் சம்பந்தப்பட்ட பதிலா நம்ம யோஜனை பண்ணி எழுதணும். சில பதில்கள் வந்து இதுவும் பொருந்தலாமே அப்படின்னு தோணும். ஆனா இந்த போயம் கம் ஞாபகத்துல வச்சுட்டு அதுக்கு தகுந்த பதிலை நம்ம சூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. சரியா? Okay, sixth question. Lessons in life aren't always so simple. Alliterated words are lessons, life, aren't always, or both. Both the options. Both A and B. இந்த லைன்ல lessons in life aren't always so simpleங்கிற லைன்ல எதெல்லாம் வந்து alliterated words? இதுதான் கேள்வி. Okay, seventh question. Lessons in life poem stresses importance of friendship, father-son relationship, helping and respecting others. எதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குது? ஓகே. ஃப்ரெண்ட்ஷிப் blossoms and flowers bloom only with நட்பா இருக்கட்டும், பூக்கள் மலரதா இருக்கட்டும், எது ரொம்ப தேவையா இருக்கு? லவ், கைண்ட்னஸ், ஆர் இஸ் இட் போத்? போத் ஆர் ரிக்வயர்ட். ரெண்டுமே தேவைப்படுறதா? விச் ஆஃப் த கிவன் ஆப்ஷன்ஸ் இஸ் அ மெட்டாஃபர்? கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்கள்ல எது மெட்டாஃபர் பயன்படுத்தியிருக்காங்க? As hard as nails. After such a long day, I know I'm going to sleep like a baby. She was an autumn leaf. இந்த இளமுதிர் காலத்துல இருக்கக்கூடிய இலைக்கு வந்து அவ ஒப்பிடப்பட்டிருக்கா. As hard as nails. After a long day, I know I'm going to sleep like a baby. இந்த மூணு சென்டென்ஸ்ல எங்க வந்து மெட்டாஃபர் ஆனது உபயோகிக்கப்பட்டிருக்கு? ஏயா, பியா, சியா? Fine. Tenth one. We feel sad when people dash, don't give us money, don't remember us, none of the above. நமக்கு பணம் கொடுக்கலைங்கிற போது நமக்கு சோகமாயிடுறோமா, இல்லை நம்மள ஞாபகம் வச்சுக்கலைங்கிற போது நம்ம சோகம் அடைகிறோமா, இல்லை எதுவுமே கிடையாதா? As I told some time back, you need to think in the perspective of the poet. இந்த poetல என்ன சொல்ல வராங்களோ அது சம்பந்தப்பட்ட பதில நம்ம இங்க தேர்ந்தெடுக்க வேண்டியதா இருக்கு. Some options, some answers that I've given, you may feel this is also right. இதுவுமே சரியான பதில் தானே தோணும். ஆனா poem சம்பந்தப்பட்ட பதில்களை மட்டும் சொன்னா போதும். ஓகே. ஸோ இன்னி செஷனை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன்.
அடுத்த கிளாஸ்ல நம்ம சந்திக்கலாம். போயிண்ட் சம்பந்தமா எந்த ஒரு சந்தேகமும் இல்லைன்னு நான் நம்புறேன். ஃபைன். தேங்க்யூ. நன்றி. வாழ்க பாரதம். வெல்க தமிழகம்.